ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு நபர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுற அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்க. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சென்னையில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் பிரபு அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வராங்க. அவன் காலேஜ் படிப்பையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனிக்கு வேலைக்கும் போயிட்டுருக்கான். இந்த மாதிரி சமயத்தில் அவனோட ஃபேமிலியில் அவன் தங்கச்சி, அதுக்கப்புறம் அப்பா அம்மா, இவங்க மொத்தம் 4 பேராக வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்து அந்த கம்பெனியில் கிடைக்கிற வருமானம் அவனுக்கு பத்தலைங்க. அந்த சமயத்தில் தான் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இன்னொரு வருமானம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேலையை வந்து இந்த பிரபு தேர்ந்தெடுக்கிறான். அதுக்கப்புறமா இவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே விசாரித்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு வேலை இருக்கிறதையுமே தெரிஞ்சுக்கிட்டான். அந்த சமயத்தில் இவன் அந்த வேலையிலும் போய் ஜாயின் பண்ணிடுறான். இவனோட கம்பெனியோட ஒர்க் டைம் என்ன பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து நைட் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஒர்க்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலையும் ஜாயின் பண்ணிடுறான். இந்த மாதிரி அவன் அந்த வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இவன் வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் எப்பவும் போல் கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு தாங்க முதல் வாட்டி வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்காக போகிறான். அதுக்கு சொந்தமாக ஒரு 2 வீலர் வேணுங்க. அந்த சமயத்தில் அவங்ககிட்ட 2 வீலர் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவனோட ஃப்ரெண்டோட ஒரு 2 வீலர் ஒரு 2 நாளைக்கு மட்டும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனே வந்து புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட அந்த வண்டியை வாங்கிட்டு அவன் ஃபுட் டெலிவரிக்காக ஒவ்வொரு ஆர்டராக எடுத்துக்கிட்டு அந்தந்த அட்ரஸில் போய் டெலிவரி பண்ணிக்கிட்டும் இருக்கான். எப்போவுமே இவன் வந்து ஒரு 8:30 ஆச்சு அப்படின்னா இவன் உடனே வந்து அந்த டெலிவரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் அவன் கம்பெனிக்கும் போகணும் இல்லைங்களா, அதனால் அந்த டைமிங்க்கு போய் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு 8:30க்கு மேலே ஆர்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 நாள் வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எடுத்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தாங்க இவன் எப்பவும் போல் ஆர்டர் கொடுக்கறதுக்காக ஒரு தெரு வழியாக போகிறாங்க. அந்த தெருவில் ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டிலேருந்து திடீர்னு யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து ஒரு பெண்ணோட குரல் மாதிரி தாங்க கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவர் டக்குன்னு அந்த இடத்துல நின்று அந்த பங்களாவை பார்க்குறாருங்க. பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துலேருந்து எந்த சத்தமும் வரல. சரி, நைட் நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி தப்பான வேலைகள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த டெலிவரிக்கு போயிடுறாரு. போய் டெலிவரியை கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து அதே பங்களா வழியாக தாங்க வராங்க. அந்த சமயத்தில் அவர் அந்த வழியாக வரும்போது அதே பங்களாவுக்கு வெளியில் ஒரு அழகான ஒரு பொண்ணுங்க தலை நிறைய மல்லிகைப்பூவோட அப்படியே அழகாக புடவை கட்டிட்டு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு தேவதை மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இந்த டெலிவரி பண்ணிட்டு போகிறாரு பார்த்தீங்களா பிரபு, இவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இவரும் என்னடா இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி இந்த இடத்துல நம்ம நிற்கவே கூடாது, டக்குன்னு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பங்களாவை தாண்டி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் வந்து அடுத்த நாள் கம்பெனியை முடிச்சுட்டு இந்த டெலிவரிக்காக ஒவ்வொரு ஆர்டராக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்காருங்க. அந்த சமயத்தில் ஒரு டெலிவரி வருது. அந்த டெலிவரியை இவர் கொடுக்கறதுக்காக போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தாரு பார்த்தீங்களா அதே பங்களாவோட அட்ரஸில் தாங்க இந்த டெலிவரி கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. நேற்று பார்த்த அதே அந்த பொண்ணு அதே மாதிரி அழகாக புடவையெல்லாம் கட்டிட்டு அவங்க தான் அந்த ஆர்டரே கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நின்று அந்த ஆர்டரையுமே கொடுத்துட்றாருங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கான அந்த பணமுமே கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இவர் என்னடா நேற்று பார்த்தோம் அதே மாதிரி இவங்க நம்மக்கிட்டே ஆர்டர் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதுக்கு மேலே நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பொண்ணு இதே மாதிரி தாங்க நைட்டில் ஆர்டர் போட்டு அந்த ஃபுட் டெலிவரியை வாங்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்து தான் இவங்க 2 பேர்த்துக்கு இடையிலையும் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குதுங்க. பேசி பழகி ரொம்ப க்ளோஸும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து 2 பேரும் லவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க.
இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க 2 பேருமே பழகிட்டு தாங்க வராங்க. அதுவும் இந்த நைட் டைமில் ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் மட்டும்தான் இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. பகல் நேரத்தில் இவங்க மீட் பண்ணுறதே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் பிரபுவுக்கு வந்து பயங்கரமான காய்ச்சலில் அந்த நாள் வந்து அவரால் டெலிவரிக்கு போக முடியலைங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணு பிரபு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு நின்றுட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயுமே அவர் வரல அப்படிங்கிறதுனால இவங்க உடனே கிளம்பி பிரபுவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போன உடனே பிரபுவுக்கு பயங்கரமான சாக்குங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட வீட்டில் இவங்களை இந்த பொண்ணை லவ் பண்ணுற விஷயம்லாம் எதுவும் தெரியாது இல்லையா. அதுவும் அன்டைமில் ஒரு பொண்ணு வந்து பார்க்க வந்திருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்காருங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் பயங்கரமான சாக்கு. என்னடா இந்த மாதிரி ஒரு நைட் நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து நம்மளோட பையனை பார்க்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபமாகவும் இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்கள பிரபுவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பிரபு கண்டபடி அந்த பொண்ணு திட்டுறாங்க. ஏன் இந்த நேரத்தில் வந்து வந்திருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் டெலிவரி பண்ண வர முடியல, இப்படி வீட்டுக்கு ஏன் வந்து திடீர்னு நின்று அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. இல்லை உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி நீ இப்போ கிளம்பு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாருங்க. அந்த பொண்ணும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போன உடனே அவங்க வீட்டில் பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. பிரபுவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கோவமாகவே அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. யார் அந்த பொண்ணு, எதுக்கு இந்த நேரத்தில் உன்னை பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பிரபு வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெலிவரி பண்ண இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்ல, அந்த சமயத்தில் தான் இந்த பொண்ணு வந்து பழக்கமானாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து அந்த பொண்ணை தான் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரபு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. சொன்ன உடனே ஆரம்பத்தில் கோவப்பட்ட அந்த பிரபுவோட அப்பா அம்மா வந்து கடைசியாக வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. சரி அந்த பொண்ணை வந்து நீ நாளைக்கு நம்மளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மாக்கிட்டையும் நம்ம பேசிட்டு ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே பிரபுவுக்கு பயங்கரமான ஹாப்பி ஆயிடுதுங்க. நம்ம அப்பா அம்மா ஓகேவே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அவங்க ஓகே சொன்னோடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஆன உடனே இந்த பிரபு முதல்ல கிளம்பி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தாங்க அந்த தெருவுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பாலடைஞ்ச பங்களா கிட்ட தான் போய் பார்க்குறாரு. இவர் பெருசாக அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட வீடு கூட இவருக்கு தெரியாதுங்க. அங்கே சுற்றியும் முத்தியும் எல்லா பக்கமுமே தேடி பார்க்குறாருங்க, விசாரிச்சும் பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த தெருவுலையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பிரபுக்கு பயங்கரமான சாக்குங்க. என்னடா நம்ம இத்தனை நாள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தோம், ஆனால் இங்கே கேட்டால் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் வீடுமே நம்ம வந்து இங்கே எந்த பக்கமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பமாக வந்து அவரோட வீட்டுக்கு திரும்பி போகிறாருங்க. போன உடனே அவனோட அப்பா அம்மாவும் வந்து கேட்குறாங்க, ஏன்டா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அந்த சமயத்தில் தான் அவருக்கு நிறைய குழப்பம் வருது. அப்போ தான் யோசிக்கிறாரு, நம்ம இப்போ வரைக்குமே அந்த பொண்ணை வந்து அந்த நைட் டைமில் மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கிறோம், பகல் நேரத்தில் எங்கேயுமே அவங்கள மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்ன இது ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு நைட்டு நம்ம டெலிவரிக்கு அதே மாதிரி போகலாம், அந்த சமயத்தில் அந்த பொண்ணு அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து இவர் டெலிவரிக்காக போகிறாருங்க. அப்படி போகிற சமயத்தில் இவருக்கு பயங்கரமான அதிர்ச்சியே காத்துட்ருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அன்னைக்கு நைட்டு டெலிவரி போன சமயத்தில் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு முன்னாடி தாங்க நின்றுருக்காங்க. அந்த சமயத்தில் இவருக்கு ஷாக்குங்க. என்னடா இன்னைக்கு ஃபுல்லாகவுமே இங்கே வந்து சுற்றி தேடி பார்த்தோம், அப்போல்லாம் இவங்க இங்கே இல்லவே இல்லை, ஆனால் இந்த நைட்டில் மட்டும் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் இவர் எப்பவும் போல் கேஷுவலாக போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாருங்க. அந்த மாதிரி பேசுகிற சமயத்தில் தான் நீ நேற்று நைட்டு வந்து எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பயங்கரமான சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்னாச்சு என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்ததுனால தான் பெரிய பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் எங்களோட வீட்டில் நான் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், உன்னை லவ் பண்ணுறதாகவும்
உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு முகமே மாறிடுதுங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னேன், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக கேட்குறாங்க. ஏன் சொன்னால் என்ன தப்பு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இப்போல்லாம் கல்யாணமெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் இவர் பல கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீ இந்த தெருவில் தானே இருக்க, உன்னோட வீடு எங்கே இருக்குது, உன்னோட அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்க அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லலைங்க. எந்த பதிலுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாகவே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த சமயத்தில் என்னால் பதில் சொல்ல முடியாது, உனக்கான பதிலெலாம் கூடிய சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க கிளம்பி போகிறத பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு நடந்து போகிறாங்கல்ல, அவங்களோட அந்த நிழல் மட்டும் அந்த வெளிச்சத்தில் தெரியுதுங்க. அப்படி தெரிகிற நிழல் வந்து ரொம்ப அகோரமாக தலைவெறி கோலத்தோட ஒரு கொடூரமான ஒரு பேயோட உருவம் மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னடா இது, இந்த மாதிரி நிழல் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துலயே நடுங்கி போயிட்டாரு. உடனே பிரபு வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேகமாக அவரோட வீட்டுக்கு போயிடுறாருங்க. போன உடனே அவரோட அப்பா அம்மா கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அந்த சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே பல குழப்பம் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்போதான் இந்த பிரபுவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நீ அந்த ஃபுட் டெலிவரி வேலைக்கு போக வேணாம், இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கோவிலில் போய் இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு போக வேணான்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் இருந்து இந்த பிரபு அந்த ஃபுட் டெலிவரி வேலைக்கும் போகிறது இல்லைங்க, அவரோட கம்பெனிக்கு மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. கம்பெனி வேலையை முடிச்சுட்டு அவர் எப்பவும் போல பைக்கில் வந்துட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் அவரோட பைக்குக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னடா யாரோ ஒருத்தங்க நம்ம பின்னாடியே வர மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே எந்த உருவமே தெரியலைங்க. ரொம்ப நேரமாக அவரை யாரோ பின்தொடர்ற மாதிரி தெரியுது. அவர் எப்படியோ வேகமாக வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. வந்து அன்னைக்கு இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கவும் போயிடுறாரு. அவரோட பழக்கம் எப்போவுமே லைட்லாம் எரிஞ்சால் தூக்கம் வராதுங்க. அதனால் லைட்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருட்டான அந்த ரூமில் தாங்க அவர் தூங்குறாரு. அந்த சமயத்தில் நைட்டு ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க. அப்போது திடீர்னு யாரோ பிரபுன்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த பிரபு தூக்கத்துலேருந்து டக்குன்னு விழிச்சிடுறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த சத்தம் அவரோட ரூமுக்கு வெளியிருந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தாருங்க. ஆனால் அந்த சத்தம் அவரோட ரூம்குள்ளே இருந்து வரலைங்க, அவரோட ரூமுக்கும் பேக் சைட்லேருந்து வருது. அப்போ தான் யாரோட இது இந்த நேரத்தில் அது ரூமுக்கு பின்னாடி இருந்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக யோசிச்சு பார்க்குறாருங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் அதே குரல் பிரபு அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி. அந்த குரல் யாரோட குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட குரல் அப்படின்னு இந்த பிரபு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. என்னடா இந்த சமயத்தில் அது ரூமுக்கு பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி மெதுவாக அவர் நடந்து போய் அங்கே இருக்க ஒரு ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான பேரதிர்ச்சி. அந்த பொண்ணு அங்கே நின்று பிரபுவை உத்து பார்த்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னை ஏண்டா விட்டுட்டு போனேன், என்னை ஏண்டா ஏமாற்றிட்டு போனேன், என் கூட வந்துடுடா பிரபு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கோவமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பிரபு வந்து பயத்தில் அப்படியே நட்டிங்கி போய் உடனே அந்த ஜன்னலோட கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட பெட்டுக்கு போய் இழுத்து போத்தி படுத்துறாருங்க. அந்த பயத்தில் வந்து அவருக்கு தூக்கமே வரலை. ஆனால் அவரை பெட்ஷீட்டை மட்டும் தலைக்கால் தெரியாமல் இழுத்து போத்தி படுத்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் அவரோட ரூமில் யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் மெதுவாக வந்து பிரபுவோட கட்டிலுக்கு பக்கமாக வந்துச்சுங்க. கட்டில்கிட்ட நின்றுட்டு இருந்த அந்த உருவம்
திடீர்னு ஏறி அப்படியே பிரபு மேலே உட்காந்து அந்த பிரபுவை அப்படியே அழுத்த ஆரம்பிச்சிருங்க. அந்த சமயத்தில் பிரபு வேகமாக கத்துறாரு. இந்த கத்துன உடனே அவரோட அப்பாவும் அம்மா எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு உடனே என்னடா பையன் இந்த நேரத்தில் கத்துறானே அப்படின்னு சொல்லி உடனே லைட் எல்லாம் போட்டுடுறாங்க. போட்டுட்டு அந்த பிரபுவோட ரூம் கதவை பயங்கரமாக தட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த கருப்பு உருவம் டக்குன்னு அந்த ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருதுங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த பிரபுவுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. நம்ம இவ்வளோ நாள் பழகிட்டு இருந்த இந்த பொண்ணு ஒரு பொண்ணே கிடையாதா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காக இருக்காரு. அந்த சமயத்தில் அவனோட அப்பாவும் அம்மாவும் கதவை தட்டுறதை பார்த்து மெதுவாக போய் கதவை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ண உடனே அவங்க அப்பா அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பிரபு சொல்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு உருவம் வந்துச்சுமா, என்னை இப்படி கூப்பிட்டுச்சு, அது அந்த பெண்ணோட உருவம் தான், ஆரம்பத்தில் அப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே அந்த பிரபுவோட அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான பேர் எதிர்ச்சிங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே தாங்க போகிறாங்க. அங்கே போன உடனே இவங்க எப்பவும் போல் அந்த குலதெய்வத்துக்கான பூஜையை பூசாரிக்கிட்ட செய்ய சொல்லிடுறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பூசாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பூசாரி இந்த சாமி கிட்ட குறி கேட்குற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குறி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபுவோட பழகிட்டு இருந்த அந்த பொண்ணு ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு மோகினி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மோகினி இவன் மேலே இருக்கிற அந்த ஆசையில் இவனை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் மட்டும்தான் இவன் கூட பழகி இருக்கு. அந்த மோகினியோட ஆசை தீர்ந்துச்சு அப்படின்னா இவனோட உயிரையும் அது எடுத்துரும். அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த மோகினி இவனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே பிரபுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரபுவோட அப்பா அம்மா இந்த பூசாரி கிட்ட இதுக்கு என்னதான் வழி, எப்படி தான் இவங்ககிட்ட இருந்து அந்த மோகினியை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோகினியை இப்போ இந்த இடத்துக்கு வந்தாதான் அதுக்கிட்டேயே நம்ம பேசி அதுக்கான முடிவையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக இந்த பம்பை மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க அந்த பிரபுவோட உடம்புலேருந்து அந்த மோகினி ஆட ஆரம்பிக்குதுங்க. ஆடிக்கிட்டே ஒரு மாதிரி அழுகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் இவனை விட்டு நான் எப்படியுமே போக மாட்டேன், உங்களால் இவங்கிட்ட இருந்து என்னை பிரிக்கவே முடியாது, இவனை கண்டிப்பாக என்னோட சேர்த்து கூட்டிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மோகினி பயங்கர ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பூசாரி ஒரு சக்கரம் மாதிரி போட்டு வச்சுருக்காருங்க. எப்படியாவது அந்த மோகினியை அந்த சக்கரத்துக்குள்ளே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணி அந்த பிரபுவை அந்த சக்கரத்துக்குள்ளே உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் கையில் இருக்கிற அந்த சாட்டையை வச்சு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. எதுக்கு இவனோட உடம்பை ஆக்கிரமிச்சிருக்க, நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த மோகினியோட ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோகினி அந்த தெருவை சேர்ந்தவங்க தான். அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வழியாக இரவு நேரத்தில் நடந்து வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பாலடைஞ்ச பங்களாவில் இருந்த ஒரு 4 போதை ஆசாமிகள் சேர்ந்து இந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க. அந்த சீரழிச்ச கையோடையே அந்த இடத்துலையே இந்த பொண்ணை கொன்னும் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பொண்ணு அந்த வழியாக நைட் நேரத்தில் வர எல்லா ஆண்களையுமே தப்பானவங்க அப்படின்னு சொல்லி எண்ணி அவங்கள கொலை பண்ணுறதுக்காக இந்த மோகினி ட்ரை பண்ணியிருக்கு. இதெல்லாம் கேட்ட
உடனே அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களோட பையனோட உயிர் தான் முக்கியம், எங்களோட பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த மோகினி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன அழுதாலும் கெஞ்சினாலும் உங்களோட பையன் நான் கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன், அவனை உயிரோடையே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கையில் ஒரு தீர்த்தம் வச்சுருக்காரு. அந்த தீர்த்தத்தை எடுத்து மேலே தெளிக்கிறாருங்க. தெளித்த உடனே அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அப்படியே அந்த பிரபு அப்படி துடிக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த மோகினி, ஐயோ அந்த தீர்த்தத்தை மட்டும் தெளிக்காதீங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல இந்த பூசாரி அவங்க மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மோகினி அந்த உடம்பை விட்டு நான் போயிடுறேன், இந்த தீர்த்தத்தை மட்டும் தெளிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீர்த்தம் ரொம்ப சக்தி வாய்ந்த கங்கை நதியோட தீர்த்தமாங்க. அதை தெளித்தா எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உடம்புல தங்காதான். அதனால தான் அந்த தீர்த்தத்தை தெளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட உடம்புல இருந்து அந்த மோகினி அவனோட உடம்பை விட்டு விலகி போயிருச்சுங்க. அந்த சமயத்துலேருந்தே பிரபு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மல் ஆகிட்டாருங்க. இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான ஹாரர் ஸ்டோரி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் இதே மாதிரியான உண்மை சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.